எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல என்னுடைய மெயின் லிஸ்ட், தென் வாட்ச் லிஸ்ட் அத அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுங்க சார் உங்களோட மெயின் லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட்ட. அத அப்டேட் பண்ணுங்க சண்டே அன்னைக்கு எப்பொழுதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு அப்டேட் குடுக்குறோங்க. மெயின் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்கிட்ட ஒரு 14 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். தென் வாட்ச் லிஸ்ட்ல ஒரு 16 டோட்டலா 30 ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேங்க. இப்ப லாஸ்ட் 1 வீக்ல மார்க்கெட் கொஞ்சம் ராலி ஆயிருக்கு. குறிப்பா 2 ஸ்டாக்ங்க B14 பொறுத்தவரைக்கும் முத்தூட் மைக்ரோஃபின், தென் டாடா கெமிக்கல்ஸ். இது 2மே புக் வேல்யூக்கு க்ளோஸா நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். குறிப்பா முத்தூட் மைக்ரோஃபின் புக் வேல்யூக்கு கீழ வெரி லோ ஃப்ரம் புக் வேல்யூ அப்படி தான் நம்ம புடிச்சிருந்தோம். இப்போ 1.1க்கு மேல போயிடுச்சு. ஸோ அது என்னோட மெயின் லிஸ்ட்ல இருந்து வெளில போகுதுங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் 1000க்கு பக்கமா வந்துருச்சு. திருப்பி அது 920, 910 அந்த ரேஞ்சுக்கு வந்தா பார்க்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்றது நல்லதுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டர் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹை ஒரு 6250ங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. நம்ம 18.5, 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லேயே உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். பட் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 13% இப்பயுமே கீழே இறங்கி தான் இருக்கு. அடுத்த இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 57 காட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபோர்த் குவார்டர்ல ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. தென் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ப்ராஃபிட் பயங்கரமா கீழே விழுந்திருந்தது. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 62% கீழே இறங்கிதாங்க இருக்கு. ஆல் டைம் ஹை 2000 சம்திங்ல இருக்கு. அடுத்தது ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 20% கீழே இறங்கிதான் இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் செல் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள்லாம் வந்திருந்ததுங்க. செல் ரேட்டிங் கொடுத்தா நம்மளுக்கு நல்லதுதான். 350க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹை 515. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 35% கீழே தள்ளி தான் இருக்கு. ஆல் டைம் ஹை ஒரு 270க்கு பக்கமா இருக்கும். அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஒரு மிட் சைஸ் கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி. அதோட ஆல் டைம் ஹை 1600க்கு பக்கமா இருக்குங்க. ஸோ அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்பயுமே ஒரு 43% கீழே தள்ளி தான் இருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜி எடுத்துக்கிட்டோம்னா 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. அதோட ஆல் டைம் ஹை ஒரு 370 பக்கமா இருக்கும். இப்போ அது 270 to 80 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ ஒரு 24% கீழே தள்ளி தான் இருக்கு. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் புக் வேல்யூ விட கீழே தான் இருக்கும். ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 38, 39 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ ஒரு 30ல தான் இருக்கு. 29 or 30ல இருக்கும். ஸோ அதுவும் ஒரு 16 to 18% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹை 1150 வச்சோங்க. இப்போ ஒரு 260, 270 ரேஞ்சில் இருக்கு. ஸோ 76% கீழே இறங்கி தான் இருக்கு. புக் வேல்யூக்கும் கீழே தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் அதோட ஆல் டைம் ஹை 610. நம்மளே பார்த்துருக்கோம். லிஸ்ட் ஆன பிரைஸ் 500க்கு லிஸ்ட் ஆச்சுங்க. ஸோ லிஸ்டிங் பிரைஸை விட இன்னுமே கம்மியாக தான் இருக்கு. 430ல இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 28% கீழே தள்ளி தான் இருக்கு. தென் ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ 19.5 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 28% கீழே தள்ளி தான் இருக்கு. கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. ஐடியில நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாக் விப்ரோ மட்டும்தான். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஆல் டைம் ஹை 1400ங்க. இப்போ ஒரு 1320 to 30 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஒரு 6% கீழே இறங்கி தான் இருக்கு. பட் இப்பயுமே கன்சிடரபிள் லெவல் தான். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1150க்கு பக்கமா இருக்குங்க ஆல் டைம் ஹை. இப்போ ஒரு 700க்கு பக்கமா இருக்கு. ஒரு 38% டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இருக்கு அதோடைய ஆல் டைம் ஹைல இருந்து. ஸோ இந்த வாரத்தோட முடிவில் என்னுடைய மெயின் லிஸ்ட் B14ல 2 ஸ்டாக் மட்டும் வாட்ச் லிஸ்ட்க்கு போயிருக்கு. அடுத்து வாட்ச் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மெயின் லிஸ்ட்ல இருந்து வந்த முத்தூட் மைக்ரோஃபின், தென் டாடா கெமிக்கல்ஸ். அது போக அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40% கீழே தள்ளி தாங்க இருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 1650க்கு பக்கமா இருக்கும். 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1000 கீழே வர்றப்ப எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அதோட ஆல் டைம் ஹை 850 சம்திங் இருக்கும். 55% கீழே தள்ளி தான் இருக்கு. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். 24% கீழே தள்ளி தான் இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. அடுத்து சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பட் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 7% தான் கம்மியா இருக்கு. நம்மளுக்கு ஃபார்மாவுக்கு இதை விட சீப்பா நாட்கோ, டாக்டர் ரெட்டி இருக்கு. அடுத்து ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1.5 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 8% தான் கீழே தள்ளி இருக்கும். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹை 120 சம்திங் இருக்குங்க. இப்போ ஒரு 65 சம்திங் தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே தள்ளி தான் இருக்கு. கணேஷ் ஹவுசிங் எடுத்துக்கிட்டோம்னா 12.5 பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். 41% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே இறங்கி இருக்கு. அடுத்து ஜிஎம் பியூரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் 30% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்குங்க கீழே தள்ளி தான் இருக்கு. அடுத்து ஹெச்ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா
0.35 டைம்ஸ் தான் புக்கு. ஸோ புக் வேல்யூவே அதிகம். அதோடைய ஆல் டைம் ஹை 1500 பக்கமா இருக்கும். ஸோ 64% கீழே தான் இருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து ஒரு 23% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே தள்ளி தான் இருக்கு. அதாவது ஆல் டைம் ஹை ஒரு 2006 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் பைபேக் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 1800 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 96 ஆர் 97 அதோடைய ஆல் டைம் ஹை. இப்பயுமே ஒரு 25% கீழே தள்ளி தான் இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து ஒரு 2300 தாங்க ஆல் டைம் ஹையா இருக்கும். ஸோ 18% கீழே தள்ளி தான் இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நல்ல ரேட்ல பிடிக்கலாம். எல்என்டி அதோடைய ஆல் டைம் ஹைல இருந்து 7.26% கீழே தள்ளி தான் இருக்கு. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருக்குங்க. ஆல் டைம் ஹைல இருந்தாலும் எதுக்கு இதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. பிரைஸ் டு earnings 15 டைம்ஸ் இருக்கு. டெட் டு equity 0.06 தாங்க இருக்கு. ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ஸோ சிமெண்ட் பிசினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 20% கீழே தள்ளி இருக்குங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு டாடா பவர். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1030 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஆனாலும் கூட ஆல் டைம் ஹைல இருந்து 20% டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. பட் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். ஸோ 20 டைம்ஸ்க்கு கீழே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் மெயின் லிஸ்ட்ல இருக்கிறதையும் கன்சிடர் பண்ணுவேன், வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதையும் கன்சிடர் பண்ணுவேன். குறிப்பா இந்த வாரம் வாட்ச் லிஸ்ட் அப்டேட்ல 2 கம்பெனிங்க, ஒன்னு வந்து கேஸ்ட்ரால் இந்தியா, இன்னொன்று வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். அது ரெண்டையுமே கன்சிடர் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு. கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் கீழே வந்துட்டு தான் மேல போகும். என்னதான் கேஸ்ட்ரால் வந்து ஒரு அருமையான கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி, 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், நல்ல வேல்யூவேஷன் அப்படின்னாலும் மார்க்கெட் அதை எப்படி பாக்குது அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் லூப்ரிகன்ட்ஸ் அண்ட் லூப்ரிகன்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இவிஸ் எல்லாம் நிறைய எவால்வ் ஆகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல மார்க்கெட் வந்து அதை உதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேஸ்ட்ராலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா 2014ல ஆல் டைம் ஹை 266 போனது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆல் டைம் ஹைக்கு போன மாதிரி தெரியல. பட் கம்பெனி தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேஸ்ட்ரால் இந்தியாவை தூக்கி போட்டுச்சு அப்படின்னா நம்ம அழகா பொறுக்கி எடுத்துக்கலாங்க நல்ல வேல்யூவேஷன்ல. சந்தையை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல இந்த மாசத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,300-400 ரேஞ்ச் வந்து 25,300-400 ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. நிறைய ஸ்டாக் வந்து மேலே ஏறி வந்திருக்கும். நம்ம எப்பொழுதுமே வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 1 or 2 பிசினஸ் சைக்கிள் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள அந்த ஸ்டாக் ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் ஆகி மேலே வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில தாங்க நம்ம வந்து ஹோல்ட் பண்றோம். ஸோ இந்த மெயின் லிஸ்ட் B12 லிஸ்ட், தென் வாட்ச் லிஸ்ட்ல ஒரு 18 ஸ்டாக்ஸ், அது போக வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 110 or 115 ஸ்டாக்ஸ் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்குங்க. எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை பாருங்க. ப்ரொமோட்டர் எப்படி, பிசினஸ் எப்படி, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி, எல்லாத்தையுமே நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.